இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் முடச்சிக்காடு ஊராட்சியில் கழனிக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வீடியோ போடுறது ஓகே, ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த அக்கா வந்து அக்கா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க அக்கா. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. நான் வந்து மாச பணம் 1500 ரூபாய் மாற்றுத்திறனாளி பணமும் இந்த 100 நாள் வேலை காசும் வச்சுதான் பொழைச்சு. எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? எனக்கு வந்து எனக்கு இடம் வீடு எதுவுமே இல்ல, கரண்ட் வசதி இல்ல, பைப்பு வசதி இல்ல, டாய்லெட் வசதி இல்ல, பாதை கூட இல்ல. அடுத்தோட இடத்துல வசித்து வருகிறோம். அவங்க கிளம்ப சொல்றாங்க, எங்க கிளம்பி போகிறதுக்கு இடம் கிடையாது. பட்டா கொடுத்துமே நானும் 25 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் விவோட்ட இருந்து ஆர்ஐட்ட இருந்து எம்எல்ஏட்ட இருந்து எல்லா இடத்துக்குமே போயிட்டேன். அலைய வராங்க 25 வருஷமா. பட்டா கொடுத்தும் எனக்கு இடம் காமிக்கல. எனக்கு இப்பைக்கு எனக்கு இடம் இதுதான் உங்களுக்கு கொடுத்ததா? இது எங்க வச்சு கொடுத்தாங்க? இது வந்து தஞ்சாவூர் கலெக்டர் மூலியமா கொடுத்தது. கலெக்டர் ஆபீஸ்ல. எந்த கலெக்டர் கொடுத்தாங்க? தினேஷ்ங்கிற கலெக்டர். தினேஷ் பொன்ராஜ் கொடுத்தாரா? எப்ப கொடுத்தாங்க? இது கொடுத்து 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷமா இன்னும் இடமே காமிக்கல. இடமே காமிக்கல. ஆக்சுவலா எங்க இடம் காமிக்கிறோம்னு சொன்னாங்க? இடம் வந்து முடச்சுக்காட்டுல காமிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க சார். அதுக்காக ஊர் பிரச்சனை பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னு தெரியல. நீங்க போய் பிரசிடண்ட் கிட்ட கேளுங்க, அங்கே கேளுங்க, இங்கே கேளுங்கன்னு சொல்றாங்க சார். நீங்க போய் கேட்டீங்களா? அவங்க முடியாது, விளையாட்டு மைதானம் கட்டி கொடுக்கணும், மாட்டு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கணும், இந்த இடத்துல கொடுக்க முடியாது சொல்றாங்க சார். கொடுக்க முடியாது. சரி, இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் வேணும் சார். எனக்கு வீடும் வேணும் சார். எனக்கு வந்து தண்ணி வசதி, கரண்ட் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லா உதவியுமே எனக்கு வேணுதான். நாங்க பார்த்தங்க வரையில உண்மையிலேயே வந்து இன்னமும் இந்தியா வந்து முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாலே நடந்து அவங்க வந்து இந்த ஒரு கட்டை வச்சு நடக்கிறாங்க போல. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, இதை வச்சு இவங்க வந்து வாழ்றாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க போல. அதை வச்சு ஒரு எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைங்க. அதுல ஒண்ணு கட்டிட்டீங்க? கட்டுனா நான் முஸ்லிம் வீட்டுல பிச்சை எடுத்துதான் சார் கட்டணும். நம்ம இங்க நிறைய பேர் வந்து மதங்கள் ஜாதிகள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க, யாரோ அவங்க வந்து இவங்க அதை சொல்ல போனா வெக்கமா இருக்கு, உங்களுக்கே தெரியும். பட் ஆனா அவங்க வந்து அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு ஒரு யாசகம் வாங்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த வீட்டை நான் வீடியோல போடுறேன், இந்த வீட்டுக்குள்ளதான் வசிக்கிறாங்க. எந்த விதமான வசதியுமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, வீடு தர்றேன்னு சொல்லி அதை நம்பி இவங்க வாங்குறாங்க. 2 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு பட்டா கொடுத்து. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் அதை ஹெல்ப் பண்ணல. மனச்சாட்சியோட இருந்தா பண்ணிருப்பாங்க. ஆனா அதை அவங்களும் பண்ணி கொடுக்கல. நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஏராளமான மகாராஷ்டிராக்கள் வந்து நீங்க பாப்பீங்க. தயவு செய்து இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க.